கிறிஸ்துவின் சபையராகிய உங்கள் யாவரையும் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் உள்ள நம் இரட்சகரும் மீட்பரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட தலைப்பானது விதைக்கிறவன் உவமை, பேரபிள் ஆஃப் சோவர் என்கிற தலைப்பை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடமானது அப்போஸ்தலனாகிய பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 துவங்கி 9 முடிய அடங்கிய பகுதி மற்றும் 18 துவங்கி 23 அடங்கிய பகுதியில் உள்ள வசனங்களை நாம் படித்து அதை குறித்து அதில் அடங்கியிருக்கிற தேவ ரகசியங்களையும் மறைபொருளையும் நாம் தெரிந்து கொள்ள கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் துவங்கி, அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறவருக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். 18ஆம் வசனம் துவங்கி, ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணர்ந்தாது இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாகையால் கொஞ்ச காலம் மாத்திரம் விளைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்ந்து கொள்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார் என்பதே. கர்த்தாவே, என்னோடு கூட இணைந்து தியானிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் ஏற்ற மண்ணாவே தேவன் தாமே போஷிப்பீராக. ஆண்டவரே, கர்த்தர் தாமே இந்த வேதத்துள்ள ரகசியங்களையும் மறைபொருள்களையும் நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக எங்களுடைய மனக்கண்களை திறந்து நீர் எங்களை கர்த்தாவே வெளிப்படுத்துவீராக. துதிகன மகிமை மிக்க செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்வோம் பிதாவே. அதாவது இன்றைக்கு படிக்க கேட்ட இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் முதலாவது அடங்கியிருக்கிற இந்த விதைப்பவனின் உவமானம் குறித்து நாம் இப்படியாக நாம் தியானிக்கலாம் என்று இருக்கிறேன். முன்னுரை, அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு வகையான நிலங்களை குறித்து நாம் ஆராய்ச்சி செய்வோம். அதில் ஒவ்வொரு வகையான நிலங்கள் குறித்து வருகின்ற பொழுது அதில் முதலாவது உவமானமும் அதனுடைய விளக்கம், பிறகு அந்த விளக்கம் எந்த பிரமாணத்தின் கீழ் வருகிறது என்றும், பிறகு அது எந்த விதமான விசுவாச தன்மையை கொண்டது என்றும் நாம் தியானிக்கலாம். சரி, முதலாவதாக நாம் முன்னுரையை குறித்து நாம் பார்க்கலாம். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கின்ற பொழுது 8 உவமானங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு அதிகாரத்தில் மாத்திரம் 8 உவமானங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக நாம் பார்க்கின்ற பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்த பொழுது ஜெப ஆலயங்களிலே பிரசங்கித்தார். மலை பிரசங்கம் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். கடல் பிரசங்கம் இது என்று குறிக்கப்படுகிறார்கள். அதாவது கடல் பிரசங்கம் என்று வருகின்ற பொழுது அது 2 வகையாக பார்க்கப்படுகின்றது. ஒன்று, அவர் கடற்கரையில் இருந்து பிரசங்கம் செய்வதும், ஒருவேளை அதிக மக்கள் கூட்டம் வருகின்ற பொழுது அவர் அங்கிருந்து அந்த படகை கடலிலே தள்ளி கடலுக்குள் இருந்து அவர் பிரசங்கம் செய்வதை நாம் பார்க்கிறோம். அதாவது கடல் பிரசங்கம் என்று வந்தாலும் சரி, மலை பிரசங்கம் என்று வந்தாலும் சரி, அந்த காற்று அடிக்கின்ற திசையை பொறுத்து, ஒருவேளை அந்த காலத்தில் இப்படியாக ஒளிப்பெருக்கைகள் இல்லாததினாலே காற்று எந்த திசையில் வீசுகின்றதோ அதற்கு ஏற்றாற் போல, அதற்கு இசைந்தாற் போல உள்ள திசைகளிலிருந்து அவர் பிரசங்கம் செய்வதை நாம் பார்க்க முடிகின்றது. அப்படியாக இந்த கடல் பிரசங்கமும் அமைந்திருக்கிறது. சரி, இப்படி நாம் பார்க்கின்ற பொழுது மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களை நாம் படிக்கின்ற பொழுது அது இயேசு கிறிஸ்துவினுடைய மலை பிரசங்கமாக இருக்கிறது நாம் பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரத்தில் வருகின்ற பொழுது வியாதியஸ்தர்களை குணமாக்கிறார். முதலாவது 8ஆம் அதிகாரத்தில் தான் அவர் வியாதியஸ்தர் குணமாக்கின்ற செய்தியானது பதிவு செய்யப்படுகிறது. 9ஆம் அதிகாரத்தில் படிக்கின்ற பொழுது அங்கே திமிர்வாதக்காரனை அவர் குணப்படுத்துகிறார். குணப்படுத்தும் முன்னே உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு வாக்குத்தத்தத்தையும் ஒரு விடுதலையையும் கர்த்தர் அங்கே அவனுக்கு கொடுக்கறதை நாம் பார்க்கிறோம். இது மாத்திரமில்லை, இதனோடு கூட சேர்த்து 3 பேருக்கு அவர் இந்த உலகத்தில் இருந்தபோது பாவங்களை மன்னித்தார் என்று நாம் எழுத கற்றுக்கொள்கிறோம். தொடர்ந்து 10ஆம் அதிகாரத்துக்குள் வருகின்ற பொழுது அவர் தன்னுடைய சீஷர்கள் 12 பேரை அவர் அறிமுகப்படுத்துகிறார்.
பிரசங்கமும் செய்கிறார். 11ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கின்ற போது அங்கே யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து இவர்தானா என்று சொல்லி கேட்டு தெரிந்து கொள்வதை நான் பார்க்க முடிகின்றது. 12ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து அநேக பிரசங்கங்களை அவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரம் முழுக்க முழுக்க ஓமானங்கள். 8 ஓமானங்கள் இந்த 13ஆம் அதிகாரத்தில் மாத்திரம் அடங்கியிருக்கிறது. சரி, இப்பொழுது இந்த ஓமானத்தினுடைய பின்னணி என்ன என்று பார்க்கின்ற பொழுது இங்கே நிலம் மற்றும் பயிர் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்போது இது எங்கே ஆரம்பிக்கிறது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது நாம் ஆதியாகமத்திற்குள் போகின்ற பொழுது முதலாம் நாள் கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. 2ஆம் நாள் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றார், ஆகாய விரிவு உண்டாயிற்று. அப்பொழுது ஆகாய விரிவுக்கு மேலேயும் கீழேயும் தண்ணீர் இருக்கிறது நான் பார்க்கிறோம். பிறகு ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற பகுதியை வானம் என்றும் ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற பகுதியை நிலம் நீர் என்று இரண்டாக பிரிக்கிறதை நான் பார்க்கிறோம். அப்பொழுது இது 3ஆம் நாள். அந்த 3ஆம் நாள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே கர்த்தர் இப்படியாக அந்த பூமிக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது அங்கே கர்த்தர் பூமியிலே புல்லையும் பூண்டுகளையும் விளைவிக்கவில்லை, ஆனால் அவர் அதை பூமிக்கு கட்டளையிடுகிறார். பூமி அதை பிறப்பிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக இந்த 3ஆம் நாள் இந்த பூமியானது நிலமானது புல் பூண்டுகளை பிறப்பித்தது என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக இதனுடைய துவக்கம் அங்கே துவங்குகிறது. சரி, அதை கடந்து நாம் 2ஆம் அதிகாரத்துக்குள் வருகின்ற பொழுது அங்கே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக அன்றைக்கு ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பணி என்ன என்றால் அவன் அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் அழைக்கப்பட்டிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இது அங்கே ஏவாள் உருவாக்கப்படுவதற்கு முன்னதாக நடத்தப்பட்ட ஒரு செய்தியான இந்த பின்னணியில் இன்றைக்கு நாம் படிக்க கேட்ட இந்த பகுதியில் இருக்கிற இந்த ஓமானத்தை குறித்து சற்று ஆழமான அதில் அடங்கியிருக்கிற மறைப்பொருள்களையும் தேவ ரகசியங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. சரி, இந்த நிகழ்வானது இந்த ஓமானமானது 3 சுவிசேஷங்களும் இதை பதிவு செய்திருக்க நாம் பார்க்க முடிகின்றது. அதாவது மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலும் மார்க் 4ஆம் அதிகாரத்திலும் லூக்கா 8ஆம் அதிகாரத்திலுமாக இப்படியாக இந்த நிகழ்வானது இந்த ஓமானமானது 3 சுவிசேஷங்களால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த ஓமானமானது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, எவ்வளவு சிறப்பானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, இந்த ஓமானத்தை நாம் ஆழமாக பார்க்கின்ற பொழுது இங்கே சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. 4 விதமான காலங்கள், 4 விதமான நிலங்கள், 4 விதமான விசுவாசிகள், 4 விதமான இருதயங்கள், 4 பிரமாணங்கள். ஆக இப்படிப்பட்ட காரியங்கள் இதற்குள் அடங்கி இருக்கிறது, மறைபொருளாய் கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி நாம் உணர்ந்து கொள்ளலாம். இந்த தியானத்தில் நாம் இதை குறித்து நாம் சற்று ஆழமாக நாம் தியானிக்கலாம். சரி, இந்த ஓமானமானது யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று பார்க்கின்ற பொழுது அது யூதர்களுக்கு அளிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் விளக்கமானது யாருக்கு கொடுக்கிறார்? சீஷர்களுக்கு மாத்திரம்தான் கொடுக்கிறார். அதை தான் நம்ம பார்க்குறோம். இது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் துவங்கி 22ஆம் வசனம் முடிய அடங்கிய பகுதியை நான் படிக்கின்ற பொழுது அங்கே அதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோடு ஓமைகளாய் பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். இதை ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதாவது உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கின்ற பொழுது இவர் எதை குறிப்பிடான்னு சொன்னால் அந்த ஞானம், அறிவு, பக்தி, விசுவாசம் என்று நான் பார்க்க முடிகிறது. அந்த வெளிப்பாடு எவனுக்கு உள்ளதோ அவனுக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கப்படுகிறது. அதை மேலே படிக்கிறோம். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. எனவே அவர்களுக்கு அருளப்படவில்லை என்றால் அருளப்படவில்லை, அவ்வளோதான். உங்களுக்கு அருளப்பட்டதுன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் கூட கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி அங்கே கர்த்தர் சொல்கிறதை நான் பார்க்க முடிகிறது. அடுத்த வசனம், அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் ஓமைகளாக அவர்களோடு பேசுகிறேன் என்றார். ஆக மிகவும் திஷ்டாந்தமாக தெளிவாக அங்கே கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் அதை கேட்கவில்லை, அந்த வசனங்களை, அந்த வார்த்தைகளை யூதர்கள் புறக்கணித்தார்கள் என்று சொல்லி அவர் அங்கே சொல்கிறதை நான் பார்க்க முடிகின்றது. அடுத்ததாக ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள் என்று எழுதப்பட்ட ஜனங்கள் கண்களினால் காணாமலும்
காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. ஆக ஐம்புலன்கள் அல்ல, ஆறாவது புலனாகிய விசுவாச கண்களால் நாம் இதை காண வேண்டும் என்று கர்த்தர் அங்கே விரும்புகிறதை நாம் பார்க்க முடிகின்றது. கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமலும். ஆக இவைகள் இருந்தால் பத்தாது, இதை இல்லாமல் அதை விசுவாசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே நான் பார்க்கிறோம். அதுதான் யோவான் 21ஆம் அதிகாரத்தில் படிக்கின்ற பொழுது அங்கே தோமாவிடம் இந்த காரியத்தை அவர் சொல்கிறதை நான் பார்க்கிறோம். நீ கண்டு விசுவாசிக்கிறாய், காணாமல் இருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று அங்கே கர்த்தர் சொல்கிறதை நான் பார்க்க முடிகிறது. சரி, உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். ஆக இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்துவை காண்கிறவர்களும் அந்த வசனத்தை கேட்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இன்றைக்கு இந்த தியானத்தை, இந்த வார்த்தையை படித்து விசுவாசித்து தியானித்து உணர்ந்து கொள்கிற உங்களுக்கும் எனக்கும் எப்பேற்பட்ட கிருபையை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, நாம் கண்டு விசுவாசியாமல் நாம் காணாமல் விசுவாசிக்கிற மக்களாகவே நான் இருக்கிறோம். நாம் ஒருவேளை இப்பொழுது நம்முடைய சரீர அல்லது மாம்ச கண்களால் அல்ல, நம்முடைய விசுவாச கண்களால் இங்கே இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் யார் என்கின்ற அந்த திஷ்டாந்தமான உண்மையையும் வெளிப்பாடையும் நான் கற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவர்களை காணவும் நீங்கள் கேட்கிறவர்களை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆக இந்த சீஷர்களுக்கு முன்னிருந்த அநேக தீர்க்கதரிசிகள், அநேக நீதிமான்கள் தேவனை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டு விசுவாசித்து இருந்தாலும் அப்படி அவர்களுக்கு அது கிடைக்காமல் போயிற்று. ஆனால் உங்களுக்கு அது அருளப்பட்டது என்று அங்கே கர்த்தர் சொல்கிறதை நான் பார்க்க முடிகிறது. சரி, இந்த பின்னணியில் நாம் இப்பொழுது இந்த ஒவ்வொரு வகையான நிலங்களை குறித்து, ஒவ்வொரு வகையான நிலங்களிலே விழுந்த விதைகளை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்கிறோம். சரி, முதலாவதாக நாம் படிக்கின்றோம், வழி அருகே விழுந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. இது கர்த்தர் உவமானமாய் யூதர்களுக்கு சொன்னது. சரி, சீஷர்களுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான், அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன் என்று எழுதுகிறார். பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் நீங்கள் பார்க்கணும். ஒன்று, அங்கே பறவைகள் என்று எழுதுகிறாரு, இங்கே பறவைகளுக்கு பதில் என்ன சொல்கிறாரு, பொல்லாங்கான் என்று சொல்கிறார். ரெண்டாவது, வழி அருகே விழுந்தது என்று எழுதுகிறார். சில விதை வழி அருகே விழுந்தது என்று ஓமானமாக சொல்கிறார் யூதர்களுக்கு சொல்கின்ற பொழுது. சீஷர்களுக்கு சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். அப்போது முற்றிலுமாக இங்கே வேறொரு காரியத்தை இங்கே கர்த்தர் சொல்கிறதை நான் பார்க்க முடிகின்றது. ஓமானமாய் சொன்னது காரியத்தை தொடர்ந்து இங்கே விளக்கம் கொடுக்கின்ற போது ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை இங்கே பதிவு செய்கிறார். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். வழி அருகே விதைக்கப்பட்ட விதை அல்ல, அவனே விதைக்கப்பட்டவன் என்று சொல்கிறார். அப்போ அவனே விதைக்கப்பட்டவன் என்று சொல்கின்ற பொழுது இது ஒரு காலத்தை குறிக்குது என்று சொல்லி நான் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, முதலாவது நம்ம பார்ப்போம், இந்த பறவைகள் பொல்லாங்கனுக்கு எப்படி ஒப்பிடப்படுகிறதுன்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் அங்கே ஆபிரகாமை குறித்து நான் படிக்கின்றோம். அங்கே ஆபிராம் என்ன செய்கிறார் பார்த்தீங்கன்னா, அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கிடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சியும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். கர்த்தர் அங்கே ஆபிராமுக்கு இதை கட்டளையிடுகிறார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான், பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. 11ஆம் வசனத்தில் பறவைகள் அந்த உடலின் மேல் இறங்கின, அவைகளை ஆபிராம் துரத்தினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இந்த பறவைகள் எதை குறிக்கிறது, பொல்லாங்கனை குறிக்கிறது என்று சொல்லி புரிந்து கொள்ள முடிகிறது. அதை அவன் விரட்டினான். அதுக்கு பிறகு நாம் பார்க்கிறோம், அங்கே கர்த்தர் அவனுக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். அவன் மாலை நேரமாக இருக்கிறது, அவன் ஒரு மயக்க நிலையில் இருக்கிறான். அப்பொழுது கர்த்தர் அங்கே வெளிப்பட்டு சொல்கிறாரு, உன்னுடைய சந்ததி 400 ஆண்டு காலம் அங்கே அடிமையாக இருப்பார் என்று சொல்லி அந்த காரியத்தை அங்கே அவர் வெளிப்படுத்துகிறதை நான் பார்க்க முடிகிறது. சரி, அப்படி என்றால் இந்த காலமானது இந்த வழி அருகே விதைக்கப்பட்டவன், வழி அருகே விதைக்கப்பட்ட விதை அல்ல, வழி அருகே விதைக்கப்பட்டவன், விதைக்கப்பட்டவர்கள் யார் என்றால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தின் கீழ் உள்ளவர்கள். அப்படி என்றால் என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனுடைய 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் என்று எழுதப்பட்டிருக்கிறதாக அங்கே கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து 430 ஆண்டு காலம் அவர் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். அங்கே கர்த்தர் மோசேயின் மூலமாக வெளியே கொண்டு வருகிறார். வெளியே கொண்டு வருகின்ற பொழுது அங்கே எகிப்தில் நாம் பார்க்கிறோம் 10 வாதைகளால் அங்கே எகிப்து மக்களுக்கு அவர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காட்டுகிறார். இங்கே வெளியே வந்த பிறகு இந்த 40 ஆண்டுகால வனாந்தர யாத்திரையில் இந்த மக்கள் 10 முறை என்னை பரீட்சை பார்த்தார்கள் என்று அங்கே கர்த்தர் சொல்கிறார். அந்த 10 முறை பரீட்சித்து பார்த்த ஒருவரும் அங்கே கானான் தேசத்துக்குள் செல்லவில்லை. ஆக சற்றேறக்குரிய 20 லட்சம் பேர் வெளியே வந்தாங்க. ஆனால் காலேபும் யோசுவா மாத்திரம்தான் கானான் தேசத்துக்குள் சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மற்ற எல்லாரும்
மடிந்து போகிறார்கள். புதிய சந்ததி அங்கே உருவாகி உள்ளே போகிறதை நான் பார்க்க முடிகிறது. பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரன் எழுதுகின்ற பொழுது 78ஆம் சங்கீதத்தில் 18ஆம் வசனத்தில் நான் படிக்கின்றோம், தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். எத்தனை தரமோ வனாந்திரத்தில் அவருக்கு கோபமூட்டி அவாந்திர வெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். ஆனாலும் அவர்கள் உன்னதமான தேவனை பரீட்சை பார்த்து அவர் கோபமூட்டி அவருடைய சாட்சிகளை கை கொள்ளாமல் போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக அந்த வனாந்திர யாத்திரையில் அவர் கொடுக்கப்பட்ட அந்த யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணமானது முதலாவது அந்த 10 கற்பனைகள், அந்த 10 கற்பனைகளையும் அவர்கள் அந்த 40 ஆண்டில் மீறுகிறார்கள். ஒன்றையும் விட்டு வைக்கவில்லை. எல்லா கற்பனைகளையும் மீறுகிறதை நான் பார்க்க முடிகிறது. நான் படிக்கிறோம் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அங்கே இஸ்ரவேல் மக்களை சபை என்று அழைக்கிறதை நான் பார்க்கிறோம். 20ஆம் அதிகாரத்தில் வருகின்ற போது அவர் அங்கே நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆக இப்படி நியாயப்பிரமாணத்தை பெற்ற மக்கள் எங்கே நியாயப்பிரமாணத்தை பெறுகிறார்கள்? அவர்கள் வழியிலே 40 ஆண்டு கால வனாந்தர யாத்திரையில் வழியிலே அவர் கிடைக்கப்பட்ட பிரமாணமானது நியாயப்பிரமாணம். அதுதான் வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். அந்த காலம் நியாயப்பிரமாணத்துக்குரிய காலம் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, இப்படிப்பட்ட இந்த நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் இருந்த மக்கள், வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட விசுவாசத்தை வைத்திருந்தார்கள் சொல்லி பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய விசுவாசமானது சற்றேறக்குறைய பாவனை விசுவாசிகளாய் அவர்கள் இருந்தார்கள் என்று நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதாவது மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் நான் படிக்கின்ற பொழுது 13, 14, 15ஆம் வசனங்களில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். ஆனால் அவன் உங்கள் மார்க்கத்தான பொழுது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நகரத்தின் மகனாக்குகிறீர்கள் என்று சொல்லி அங்கே கர்த்தர் மிகவும் அதிகமாய் அந்த வேதபாரகர்களையும் பரிசேயர்களையும் அவர் கடிந்து கொள்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக அன்பானவர்களே, இந்த மாதிரியான ஒரு விசுவாசம் அவர்களுக்குள் இருந்தது. யார்? நியாயப்பிரமாணத்தை பெற்ற மக்கள், தங்களை விசுவாசிகள், தங்களை நியாயப்பிரமாணத்தின் சொந்தக்காரர்கள் என்று சொல்லிக் கொண்டவர்கள். தொடர்ந்து படிக்கின்ற பொழுது 23ஆம் வசனத்தில் படிக்கிறோம், மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்றுதலாகிலும் வெந்தயத்திலாகிலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷத்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. ஆக தசமபாகம் கொடுக்குறாங்க, ஆனால் அவங்க என்ன செய்யலையா? அவர்கள் கற்பித்த நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள். எது முக்கியம்? விசுவாசம், நீதி, இரக்கம் அது இல்லை. வெறும் தசமபாகம் கொடுத்தா மட்டும் போதும் என்கிறதான ஒரு நியாயப்பிரமாணத்தை புரட்டி போடுகிறதான ஒரு மனப்பக்குவத்தில் அவர்கள் மாறிவிட்டதை நான் பார்க்கிறோம். அதனால தான் அவர்கள் என்ன சொல்கிறோம்? அவர்கள் சற்றேறக்குரிய பாவனை விசுவாசிகள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அடுத்தது, மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, போஜன பதார்த்தத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலும் அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது என்று சொல்கிறார். ஆக நீங்கள் பாத்திரங்களை கழுவுறீங்க, ஆனால் அவங்க உள்ளமோ திருக்குள்ளதாக இருக்கிறது சொல்லி அங்கே கர்த்தர் சொல்கிறதை பார்க்க முடிகிறது. அடுத்ததாக அதே அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தில், மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள், அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளிலும் சகல அசுத்தங்களிலும் நிறைந்திருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இங்கே அவர் சொல்லும்போது அப்படி தான் சொல்கிறார், மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயர் என்று அழைக்கிறார். ஆக இவர்கள் சற்றும் குறைவில்லாதவர்களாய் ஒரு பாவனை விசுவாசிகளாய் அவர் இருந்தார் சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது அவருடைய பாவனை விசுவாசமானது உலகத்திற்கு வெளிப்பட்டது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே 23ஆம் அதிகாரம் 29, 30, 31 வசனத்தில் படிக்கின்ற பொழுது, மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமேனால் அவர்களோடு கூட நாங்கள் தீர்க்கதரிசிகளின் இரத்தப்படிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள். ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராயிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சி கொடுக்கிறீர்கள். ஆக அவர்கள் பெருமையாக சொல்கிறாங்க, நாங்கள் அன்றைக்கி இருந்தால் அதை செஞ்சிருக்க மாட்டோன்றாங்க. அப்போது உங்கள் தகப்பன்மார், உங்களுடைய பெற்றோர்கள், ஒரு முற்பிதாக்கள் தவறை செய்தார்கள் என்று சொல்லி நீங்களே ஒப்புக் கொடுக்கல என்று சொல்லி அங்கே கர்த்தர் அந்த மக்களுடைய வாயின் வார்த்தைகளை வைத்து அவர்களை நீதி விசாரிக்கிறதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, இவையெல்லாம் நாம் என்ன பார்க்குறோம்? நியாயப்பிரமாணம், வழி அருகே விதைக்கப்பட்ட மக்கள், ஒரு பாவனை விசுவாசிகள் என்று நான் பார்க்கிறோம். இதுவே வழி அருகே விதைக்கப்பட்டவன்னு சொல்லி நான் புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, ரெண்டாவதாக கொடுக்கப்பட்ட நிலமானது
கற்பாறை இடங்களில் விழுந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஓமானம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது, மண் ஆழமாக இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது என்று ஓமானம். இது யாருக்கு சொல்கிறாரு? யூதர்களுக்கு. அப்போ சீஷர்களுக்கு இது என்ன விளக்கம் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டானவுடனே இடரடைவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக கொஞ்ச காலம் அவன் இருப்பான், அப்புறமா அவன் அப்படி இல்லாமல் மாறி போகிறதை நான் பார்க்க முடிகிறது. சரி, இந்த இடத்துல ஒரு காரியத்தை உங்களோடு நான் பதிவு செய்ய நான் ஆசைப்படுகின்றேன். அதாவது இந்த சங்கதிகளானது பாலஸ்தீன் நாடை சேர்ந்த பகுதியிலே உள்ளதை நாம் பார்க்கிறோம். அப்போது அங்கே இருக்கிற வயல்வெளிகளை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த வயல்வெளியிலே ஒரு வயல்வெளிக்கும் இன்னொரு வயல்வெளியே வரப்பு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுவே வழி என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வழியோடு கூட என்ன இருக்கும்? வேலி இருக்கும். அந்த வேலியில் என்ன செய்யும்? முட்செடிகள் இருக்குது. நான் பாருங்கள், முள்ளு வைத்து வேலி வைத்திருப்பார்கள். இன்னொன்று அந்த கற்பாறை நிலங்கள் என்று சொல்லி வருகின்ற போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒருவேளை கீழே பாறைகள் அல்லது சுண்ணாம்பு பாறைகள் போன்ற ஒரு நிலப்பரப்பு அங்கே இருக்கிறது. அதற்கு மேலே மண்கள் இருக்கும். அப்போ அந்த மண்ணானது சில இடத்துல ஒரு அங்கலம் இருக்கும், சில இடத்துல 4 அங்கலம் இருக்கும், சில இடத்துல 5 அங்கலம் இருக்கும், சில இடத்துல 1 அடி கூட இருக்கும். ஆக இந்த மண்ணானது, அந்த பாறைக்கு மேலே இருக்கிற மண்ணானது ஒரே சீராக இல்லாமல் கீழே இருக்கிற அந்த கற்பாறையினுடைய அளவை பொறுத்து அந்த மண்ணானது அமைகிறதை நான் பார்க்கிறோம். அதனால தான் அவர் சொல்கிறாரு, கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷம் ஏற்றுக்கொள்கிறான். கொஞ்சம் மண் இருந்த உடனே அது ஏற்றுக்குது. ஆனால் சில இடத்துல என்ன இருக்காது? அந்த மண் ஆழமாக இல்லாததுனால பாறை வந்துடும். பாறை என்ன செய்யும்? அந்த செடி அதுக்கு மேலே வளராமல், அந்த பயிர் வளராமல் போகிறதை நான் பார்க்க முடிகிறது. ஆக இதுதான் அதுக்கான ஒரு ஓமானம். அதாவது இது ஒரு பயிர் நிலம் என்கிறதுக்கான ஓமானம். ஆக இந்த மாதிரி 3 விதமான தரைகள் அங்கே இருக்கிறது. 4வது விதமான தரை நல்ல நிலம். அது அதிக மண்ணுள்ள ஒரு பகுதி, ஒரு நல்ல செழிப்புள்ள ஒரு மண், பலமுள்ள ஒரு மண் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுதான் கர்த்தர் சொல்கிறார் எசேக்கியேல் 36:26 உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தில் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். ஆக அந்த கல்லான இருதயத்தை மாற்றி போட்டு, அப்போ அந்த கல்லான இருதயம் எதை குறிக்கிறது? அந்த கற்பாறையான இருதயம் எதை குறிக்கிறது? அது எப்பேற்பட்ட விசுவாசத்தை குறிக்கிறது? அது எந்த காலகட்டத்தை குறிக்கிறது சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, இது எப்பேற்பட்ட காலம்னு பார்த்தீங்கன்னா, இது பிரமாணமற்ற நிலை, அதாவது லாலெஸ்னஸ் என்று சொல்வார்கள். இந்த காலகட்டத்தில் எந்த விதமான பிரமாணங்களும் கொடுக்கப்படவில்லை, அல்லது பிரமாணங்கள் இல்லை, ஒரே ஒரு அதிகாரம் தான், ஒரே ஒரு ஆட்சி தான் என்று சொல்லி பார்க்க முடிகின்றது. அதாவது அதற்கு ஆதாரமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், 1 தெசலோனிக்கேயர் 4 நான் படிக்கின்ற பொழுது 15, 16, 17 வசனங்களை நான் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம் என்றார். ஆக இந்த சங்கதி நடக்கப் போகுது. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையை குறித்து அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகின்ற போது எழுதி நான் பார்க்கிறோம். இதை தொடர்ந்து என்ன செய்கிறார் பவுல் எழுதுகின்ற பொழுது 2 தெசலோனிக்கேயர் 2 எழுதுகின்ற பொழுது 3 வசனத்தில் சொல்கிறாரு, எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒளி அந்த நாள் வராது. ஏன் அப்படின்னா, முதலாவது சொல்கிறாரு, அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார், அந்த மணவாட்டி சபையானது அங்கே ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொன்ன உடனே அந்த மக்கள் மிகவும் பதறுகிறார்கள். அப்படி பதறுகின்ற பொழுது அங்கே பவுல் அப்போஸ்தலன் இன்னும் விளக்கத்தை கொடுக்கிறார். இந்த நாள் இப்போ வராது, அதற்கான காலத்துக்கு ஏற்றபடி வரும் என்று சொல்லி தான் இந்த 2 தெசலோனிக்கேயர் எழுதுகிறார். அந்த மக்கள் தேவனுடைய வருகை, இயேசு கிறிஸ்துவின் வருகை உடனே இருக்கும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்த நிமித்தம் இந்த 2வது நிருபத்தை அவர் எழுதுகிறார். அப்படி எழுதும்போது தான் இந்த காரியத்தை அவர் பதிவு செய்கிறார். 4 வசனத்தில் அவன் எப்படி இருப்பானா, அவன் எதிர்த்து நிற்கவனாயும் தேவன் எனப்படுவதுவோ ஆராதிக்கப்படுவதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாக இருப்பான் என்று எழுதுகிறார். அப்போது இந்த காலம் எப்போ வரும் அப்படின்னா, அவன் ஒரு முழுவதுமாய் தன்னை ஆட்சி செய்கிற ஒரு மனுஷனாக இருப்பான். அப்போ தான் இந்த காலம் வரும். எந்த காலம்? மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நடக்கிற சம்பவத்தை அங்கே சொல்கிறார். அப்போது 7 வசனத்தில் அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினால் அழித்து தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலே நாசம் பண்ணுவார்.
சரி, இங்கே ஒரு வசனத்து ஒரு வார்த்தை நீங்கள் பார்க்கணும். ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது எழுதிக்கிறார். அப்போ தடை செய்கிறவன் யார்? அதாவது இந்த உலகத்தில் அக்கிரமம் முழுவதுமாய் நடக்க விடாமல் தடை செய்கிறது யாருன்னா மணவாட்டி சபை. ஆக இந்த மணவாட்டி சபை இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் எந்த தீங்கும் ஏற்படாது. உதாரணமாக சொல்ல வேண்டும்னு சொன்னால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அட்டாமிக் ரியாக்டர். அந்த அட்டாமிக் ரியாக்டர் நீங்கள் பார்த்து நடுவில் ஹெவி வாட்டர் வச்சுருப்பாங்க. அந்த ஹெவி வாட்டர் இருக்கும்போது என்ன செய்யணும், அது அந்த நியூக்ளியஸ் ரியாக்டரில் ஒன்றுக்கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை விளைவிக்க முடியாது எந்த விதமான ரியாக்ஷன் ஏற்படுத்தாமல் அதை கட்டுப்படுத்திக்கணும். அந்த அந்த ஹெவி வாட்டர் நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன ஆகும், அந்த ரியாக்டர் வெடிச்சு போயிடும். அந்த மாதிரி இந்த உலகமானது ஒரு அணு உலை போல் இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த அணு உலை போல் இருக்கின்ற இந்த உலகத்தில் அந்த அணுவுலை வெடிக்காமல் சிதறடிக்காமல் பாதுகாத்து கொண்டு இருக்கிறது யார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அங்கே இருக்கிற மணவாட்டி சபை. அப்போது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டபடி அந்த விசுவாச சபையானது மணவாட்டி சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்டு போய்விட்டது என்று சொன்னால் இங்கே யார் இருக்க மாட்டாங்க, தேவ பிள்ளைகள், மணவாட்டி சபை இருக்காது. அங்கே இல்லை என்று சொன்னால் இந்த அக்கிரமம் வெளிப்படும் என்று சொல்லி அங்கே பவுல் அப்போஸ்தலன் தெளிவுபடுத்துகிறது நான் பார்க்க முடிகிறது. 9ஆம் வசனத்தில் அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டுப்போர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியினால் அப்படி ஆகும். ஆக இயேசுவினுடைய அன்பை, அந்த ரட்சிப்பை அவர்கள் விசுவாசாதபடினாலே அவர்கள் மணவாட்டியாய் தெரிந்து கொள்ளப்படவில்லை. அவர்கள் மணவாட்டியாய் இல்லாத பட்சத்தில் அவங்க என்ன செய்யணுமா, 3.5 ஆண்டு காலம் உபத்திர காலம், அடுத்த 3.5 ஆண்டு காலம் மகா உபத்திர காலம். ஆக யார் விசுவாசிகளாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட அந்த ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறோமோ அவர்கள் இந்த காலத்துக்கு தப்பித்து போவார்கள். ஆக அப்போ இந்த காலமானது, இந்த லாலெஸ்னஸ், இந்த காலமானது எதை குறிக்கிறது சொன்னால் மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நடக்க போகிற சம்பவங்கள் இந்த பூமியில். அப்போ அந்த காலகட்டத்தில் எந்த விதமான சட்டமும் இல்லை, அது லாலெஸ்னஸ். சரியா? ஆக இந்த காலம் துவங்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வரைக்கும் உள்ள காலங்கள் இப்படியாக ஒரு மொத்தமாக ஒரு கேஸ் என்று சொல்வார்கள், அப்படியாக அது அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதை தானியேல் எப்படி குறிப்பிடுறான்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் 44ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறு ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்கள் எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ வென்றைக்கும் இருக்கும் என்று எழுதியிருக்கிறார். ஆக அந்த கல் யார்? இயேசு கிறிஸ்து. கைகளால் பெயர்க்கப்படாத கல் உருண்டு வந்து அந்த சிலையை உடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த பாதத்தில் முட்டின பொழுது அந்த சிலை முழுவதுமாய் நொறுங்கி போயிற்று, எல்லா ராஜ்யங்களும் ஒழிந்து போயிற்று. ஆனால் அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே நிலைத்து நிற்கிறதை நான் பார்க்க முடிகிறது. இதுதான் அவர் ஓமானமாய் அங்கே அந்த சொப்பனத்தில் கண்ட காரியமாக அங்கே சொல்கிறது நான் பார்க்க முடிகின்றது. சரி, இன்னும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதுக்கு ஒற்ற ஒரு காரியம் எங்கே இருக்குது கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 16, 15, 21 வசனங்களில் புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வவல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். மற்றவர்கள் குதிரை மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்படுவார்கள். அவருடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்பி அறிந்தன. பறவைகள் யாரு? சாத்தான். ஆக இங்கே என்ன சொல்கிறாரு, அந்த மகா உத்தரத்த காலத்திலே மாட்டிக்கொண்ட அந்த மக்களை குறித்து இங்கே எழுதப்பட்டதை நான் பார்க்க முடிகிறது. என்ன சொல்கிறாரு சங்கீதக்காரன் 2ஆம் சங்கீதத்தை சொல்கின்ற பொழுது, இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். ஆக இந்த காலமானது இப்படி மகா உக்ரமாக மகா மோசமான ஒரு காலமாக இருக்கும். அந்த முதலே பார்த்துட்டோம், லாலெஸ்னஸ், அதாவது சட்டமே இல்லாத ஒரு காலம் எப்படி இருக்கும், பிரமாணமற்ற நிலை என்று சொல்லி நான் பார்க்கிறோம். மத்தேயு இது எழுதுகின்ற பொழுது 21ஆம் அதிகாரத்தில், ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொன்னது அங்கே மத்தேயு பதிவு செய்வதை நான் பார்க்கிறோம். அப்போது இயேசுவை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் அவருடைய வருகையில், ரகசிய வருகையில் அவர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அந்த ரகசிய வருகைக்கு போகாமல் மாட்டிக்கொள்வார்கள். எங்கே மாட்டிக்கொள்வார்கள்? அவர்கள் இந்த பிரமாணமற்ற நிலையில் அவர்கள் மாட்டிக்கொள்வார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படி என்றால் இவர்களை எந்த விதமான விசுவாசிகள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது இவர்கள் ஒரு அவ்விசுவாசிகளின் கூட்டம். ஆக இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா சபையிலே நம்ம பார்க்குறோம் 4 விதமான விசுவாசிகள் நம்ம பார்க்கலாம். இப்போ 2 பார்த்துருக்கோம். ஒன்று பாவனை விசுவாசிகள், 2வது நம்ம யார் பார்க்குறோம்? அவிசுவாசிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. இயேசு கிறிஸ்துவோட சொந்த ஊரில் அதிசயங்களை செய்யலைன்னா அப்போவே அவிசுவாசம் இருந்ததை நான் பார்க்கிறோம். அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார்.
2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதுகிறாரு, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியோட விசுவாசிக்கு பங்கு ஏது? ஆக ஒரு விசுவாசிக்கு அவிசுவாசி கூட பங்கு இல்லை என்று சொல்லி அங்கே பவுல் மிக தெளிவாக கொரிந்து சபைக்கு எழுதுகிறது நாம் படிக்க முடிகின்றது. இன்னும் எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் படிக்கின்ற பொழுது, பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். இங்கே மிக தெளிவாக அங்கே எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் தெளிவாக சொல்கிறாரு, அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். ஆக இந்த லாலெஸ்னஸ் காலமானது, பிரமாணம் இல்லாத காலமானது எதை குறிக்கிறது? அவிசுவாசிகளை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து இங்கே வந்து இருந்து போதித்த பொழுது கூட அவர்கள் என்ன செய்யலை? அவர்களை விசுவாசிக்கவில்லை. வெளிப்படுத்தல் 21:8 படிக்கிறோம், பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிராதனக்காரரும் பொய்யரும் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். ஆக இங்கே என்ன சொல்லியிருக்கு? அவிசுவாசிகள் எங்கே இருப்பாங்களாம்? அக்னி கடலில் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தம் எரிகிற கடலில் தள்ளப்படுன்னு சொல்லி. ஆக அன்பானவர்களே, இது 2ஆம் விதமான ஒரு விசுவாசி. முதலாவது நம்ம பார்த்தோம் பாவனை விசுவாசி, 2வது அவிசுவாசி குறித்து நாம் பார்க்கிறோம். இவர்கள் அவிசுவாசி என்று சொல்லுகின்ற பொழுது இவர்கள் ஒரு பிரமாணமற்ற நிலையிலே உள்ள காலகட்டத்தில் உள்ளவர்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு உள்ள காலகட்டங்களில் நாம் பார்க்கின்றோம். அதுதான் காலம். இவர்கள் அவிசுவாசிகள். இவர்கள் கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் என்று நாம் பார்க்க முடிகின்றது. 3வது, முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. இதுதான் ஓமானம். அவர் கொடுக்குற விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாக இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். ஆக இங்கே விளக்கம் ரொம்ப தெளிவாக கருத்து சொல்கிறாரு. அவன் இந்த உலக கவலையினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் இந்த உலகத்தை குறித்த ஆசை அவனுக்கு வர்றதுனால என்ன பண்ணுறான்? அவன் வேத வசனத்தை விட்டு வழி விலகி அவன் போகிறதை நான் பார்க்கிறோம். இவனுடைய காலம் என்ன என்று நான் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. சரி, இந்த முள்ளுள்ள இடங்கள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது முதலாவது எப்படி பார்ப்போம்? இந்த முள் எங்கே ஆரம்பித்தது நம்ம பார்க்குறோம். முதலாவது நம்ம பார்த்தோம் இந்த மண், விதை, நிலம், பயிர் வகைகள் என்று பார்க்கின்ற போது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் படித்தோம். இப்போ நான் படிக்கின்றது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்கிறது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அவன் என்ன பண்ணல? அதை செய்யலை. ஏன் செய்யலை? அவனுக்கு கர்த்தர் அவனை சபித்தார் என்று சொல்ல பார்க்கிறோம். கர்த்தர் அங்கே 3 விதமான சாபங்களை அங்கே கொடுக்கிறார். முதலாவது அவர் சபித்தது அந்த சாத்தானை சபிக்கிறார். 2வது ஏவாளை சபிக்கிறார். ஆனால் 3வது அவர் ஆதாமை சபிக்கவில்லை. ஆதாமை நிமித்தம் கர்த்தர் பூமியை சபித்தார் என்று சொன்னால் பார்க்கிறோம். ஆக ஆதாம் ஏவாள் செய்த அந்த பாவத்தை நிமித்தம் பூமியானது சபிக்கப்பட்டதுன்னு சொல்ல பார்க்கிறோம். அந்த சபிக்கப்பட்ட பூமி ஏன் சபிக்கப்பட்டது? இவருடைய கீழ்ப்படியாமையினாலே, இவருடைய பொறுமை இல்லாததினாலே, விசுவாசம் இல்லாததினாலே, ஒரு கீழ்ப்படுதல் இல்லாததினாலே அவர்கள் அங்கே பாவம் செய்தார்னு சொல்ல பார்க்கிறோம். எல்லாத்துக்கும் மேலாக அவர்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லா இல்லைன்னு கூட நம்ம பார்க்கலாம். அந்த தேவன் கொடுத்த அந்த கட்டளையை குறித்த ஒரு ஆழமான சிந்தனை, ஒரு அறிவு, ஒரு தெளிவு அங்கே இல்லை. ஏன்னு சொன்னால் கட்டளை கொடுத்தது ஆதாமுக்கு, அப்போ ஏவாள் அங்கே இல்லை. ஏவாள் ஆதாமுக்குள்ளே இருந்தான்னு பார்க்குறோம். ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஏவாள் உருவாகிறா. ஆகவே அங்கே கொடுக்கப்பட்ட கட்டளை, மிக நேரடியாக கொடுக்கப்பட்ட கட்டளை அங்கே யாருக்கு? ஆதாமுக்கு. ஏவாள் அங்கே இல்லை. ஆக ஏவாள் நிமித்தம் அங்கே கீழ்ப்படியாமை அல்லது புரிதல் இல்லாமை அல்லது அந்த ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போனதுனால தான் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஏற்பட்டதை நான் பார்க்க முடிகின்றது. எனவே இந்த காலகட்டம் எதை குறிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது இது மனசாட்சியின் பிரமாணம், லா ஆஃப் கான்ஷியஸ்னஸ் என்று சொல்லி பார்க்கிறோம். சரியா? அப்போது இது எந்த காலம் என்று சொல்லி பார்க்க வேண்டியது அவசியம். சரிங்க. இப்போது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் படிக்கிறோம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெள்ளியின் பயிர்வைகளை புசிப்பாய் என்றார். ஆக அங்கே கர்த்தர் அந்த காலத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட சட்டம் என்னென்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நீ பழுகி பெருகி எல்லாவற்றும் ஆண்டு கொள்வா என்னார். 2ஆம் அதிகாரத்தில் விளக்கப்பட்ட கனின்னு சொல்கிறாரு. 2ஆம் அதிகாரத்தின் துவக்கத்தில் பார்க்கின்றோம் அவர் ஓய்வு நாளை ஆசீர்வித்தார்னு சொல்லி பார்க்கிறோம். இவ்வளோ தான் 3 தான் அவங்களுக்கு நாளில் கொடுக்கப்பட்ட கட்டளை. ஆனால் அதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதோட தெளிவு இல்லை, விளக்கம் இல்லை, விசுவாசம் இல்லை, பொறுமை இல்லை, கீழ்ப்படுதல் இல்லை என்று நான் பார்க்கிறோம். இதனால தான் என்ன ஆகுது? அவர் ஆதாம் நிமித்தம் கர்த்தர் பூமியை சபித்ததினாலே அந்த பூமியானது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர்வைகளை புசிப்பாய் என்றார். ஆக
ஒரு தெளிவாக கொடுக்கப்பட்ட திஷ்டாந்தமான ஒரு சாபம். அங்கே முள் வந்தது. எப்போ வந்ததுன்னா ஆதாமினுடைய பாவத்தினாலே முள் வந்து நான் பார்க்கிறோம். எனவே இந்த முள்ளுள்ள இடங்கள் என்று சொல்லி நான் பார்க்கின்ற போது இந்த முள் எப்படி உண்டதுச்சு நம்ம பார்த்துட்டோம். சரியா? அடுத்து நம்ம படிக்கிறோம் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில், அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடி நடியிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. யாரு? மோசேக்கு. அப்பொழுது அவர் அவனை, இங்கே கிட்டி சேராயாக, உன் காலில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் அங்கே கர்த்தர் முள்ளை உண்டாக்குகிறார். ஆதாமினுடைய பாவத்தின் நிமித்தம் அது சாபமாக அது வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடிகின்றது. அந்த முள்ளானது ஆதாமின் கால்களை குத்தினது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் வருகின்ற போது இங்கே கர்த்தர் மோசையை அழைத்த போது அந்த முற்றிலிருந்து அவர் கூப்பிடுகிறார். அங்கே ஒரு அதிசயத்தை அவன் காண்கிறான். அவர் அங்கே அழைத்து சொல்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்ன தேவன் அங்கே என்ன சொல்கிறாரு? உன் பாதரட்சிகளை கழற்றி போய் இருக்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். ஆக இந்த முள்செடி அங்கே அவர் சுட்டெரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அங்கே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் உண்டான முள் இங்கே அது சுட்டரிக்கப்படுகிறதை நான் பார்க்க முடிகிறது. அந்த முள்ளில் இருந்தால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அங்கே மோசையை அழைத்து அவனுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்குறார். பின்னாளில் நான் பார்க்கிறோம். ஆக இந்த காலகட்டம் மனசாட்சியின் பிரமாணம், லா ஆஃப் கான்ஷியஸ்னஸ், அதாவது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் துவங்கி யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் உள்ள பகுதியானது எதை குறிக்கிறது? லா ஆஃப் கான்ஷியஸ்னஸ், மனசாட்சியின் பிரமாணம் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். சரி, அப்போ இந்த மக்கள் எப்படிப்பட்ட விசுவாசிகள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் எழுதுகிற கர்த்தர் சொல்கிறாரு, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ இவங்க யார்? அற்ப விசுவாசிகள். ஏன் அற்ப விசுவாசிகள்னா 2 நினைவுகள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். அப்போவே அவங்க என்ன பண்ணுறாங்க? சாப்பிட்டாங்க. எது செய்யக்கூடாது செய்கிறாங்க. ஏன் செஞ்சாங்கன்னா ஒரு தெளிவு இல்லை, கீழ்ப்படியாமல். என்ன நடக்கும்னு தெரியல. அந்த சாத்தான் சொன்னோன்னா சாத்தான் பேச்சை கேட்குறது, கர்த்தர் சொன்னால் கர்த்தர் பேச்சை கேட்குறது. ஆக இப்பேற்பட்ட ஒரு நிலைமை தான். அதான் 1 ராஜாக்களில் 12ஆம் எலியாத்துக்கு சொல்கிறான், எந்த மட்டும் 2 நிலைகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்களை பிரதியுத்தரமாக ஒன்றும் சொல்லவில்லை. ஆக இந்த மாதிரியான விசுவாசிகள் யார்? இவர்கள் அற்ப விசுவாசிகள் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. சரி, இன்னும் சில காரியங்களை நாம் பார்க்கலாம். 2வது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே படகிலே போகின்ற பார்க்கலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் அங்கே பேதுருவோடு கூட ஒரு சம்பாஷணை. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டா என்றார். மிக தெளிவாக இயேசு கடல் நடக்கிறான்னு இவன் கடலில் நடக்க போகிறான். நடக்க போகும்போது அங்கே ஒரு 2 ஸ்டெப் வச்சோன்னா உள்ளே போகிறத நான் பார்க்குறோம். உள்ளே போனோன்னா அவன் சொல்ல கதறான். அப்போ வந்து இயேசு கையிட்டு அவனை காப்பாற்றுறத பார்க்குறோம். அதான் சொல்கிறாரு, ஏன் சந்தேகப்பட்டாயின்னு சொல்கிறார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இந்த மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் படிக்கின்ற போது இப்படியாக ஒரு காரியத்தை நாம் படிக்க முடிகின்றது. அதாவது அவர் அங்கே சீஷர்கள்லாம் ஐயோன்னு கத்துறாங்க, என்ன ஆகுதோன்னு சொல்லி கத்துறாங்க. கத்தும்போது கர்த்தர் சொல்கிறார், ஏன் பதறீங்க, ஏன் பயப்படுகிறீர்கள்? அப்போது பயம், சந்தேகம், இருமனம் இதெல்லாம் என்ன குறிக்கிறது? அற்ப விசுவாசிகளை குறிக்கிறதா பார்க்கிறது. அப்போது அது பயம் ஏன் வருது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயம் ஏன் வருது? இந்த உலகத்தை குறித்து ஒரு பயம், இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ, ஒரு சந்தேகம், ஒரு விசுவாசம் இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லை, ஒரு பக்தி இல்லை, அப்போது பயம் வருது. ஸோ பயம்தான் முதலாவது எதிரி. பயம் வந்தாலே விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். ஆக பயப்படாமல் இருப்பது தான் நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. ஆக இந்த 3வது காரியமாக முள் உள்ள இடங்கள், முள் வெளியிலே விதைக்கப்பட்டவர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஒரு அற்ப விசுவாசிகளாகவும் அவர்கள் மனசாட்சியின் பிரமாணத்தின் காலத்துக்குட்டவர்கள் பார்க்க முடிகின்றது. ஆக அன்பானவர்களே, 3 விதமான காலங்களை பார்த்திருக்கிறோம், 3 விதமான விசுவாசிகளை பார்த்திருக்கிறோம். இப்படியாக நாம் படிக்கின்ற பொழுது நம்முடைய ஆலயங்களிலே, நம்முடைய சபைகளிலே கூட நாம் பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட 4 விசுவாசிகள் நம்ம எல்லா இடத்துலையும் நாம் பார்க்கலாம். குடும்பமாக இருக்கலாம், ஆலயமாக இருக்கலாம், எங்கே வேணால் பார்க்கலாம். இப்படி 4 விதமான மக்களை நாம் பார்க்க முடிகின்றது. சரி, 4வது காரியமானது நல்ல நிலத்தில் விழுந்தது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. அதை மார்க் எழுதுகின்ற பொழுது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாக இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். இது மார்க் எழுதுகின்ற போது எப்படி எழுதுகிறான்னு கேட்டிங்கன்னா, 30, 60, 100 என்று எழுதுகிறார். லூக்கா எழுதுகின்ற பொழுது 100 மட்டும் குறிப்பிட்டு நான் பார்க்கிறோம். இது ஒரு விளக்கத்துக்காக நான் பதிவு செய்கிறேன். ஆக இந்த ஓமானமானது என்ன சொல்லுதுன்னா, சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது என்றார்.
விளக்கம் கொடுக்கின்ற பொழுது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்வனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். ஆக இப்படிப்பட்ட மக்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது இவர்கள் கிருபையின் பிரமாணத்தின் கீழ் வந்தவர்கள். அதாவது எப்படின்னா கிருபையின் பிரமாணம் எங்கே ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சிலுவையின் அடியில் ஆரம்பித்து மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுதல் வரைக்கும் உள்ள காலகட்டம் தான் கிருபையின் பிரமாணம். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையினுடைய ரத்தம், அதில் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், நீதிமான்களாக கட்டப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் சொல்லி நான் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மக்கள் தான் யார்? இந்த கிருபையின் பிரமாணத்திற்குள்ளானவர்கள். அப்போது யோவான் என்ன சொல்கிறாரு? 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று எழுதுகிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. யோவான் 17ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆக இந்த பிரமாணத்துடைய மிக முக்கியமான ஒரு காரியம், ஒரு செயல்பாடு, ஒரு விசுவாசம் என்ன என்றால், ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்போது ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுதே அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியுமா என்றால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அவனுக்கு என்ன இருக்கணும்? இந்த வசனம் தான். யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுக்கு முன்னதாக அவர் இருக்கின்ற ஒரு ஜெபம். அந்த ஜெபத்தில் அவரே தன்னையே சொல்கிறாரு, நான் என்று சொல்லாமல் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்து என்று சொல்கிறார். ஆக அன்பானவர்களே, இந்த ஐக்கியமானது, பிதா குமாரன் பரிசுத்தாவி என்கின்ற அந்த ஐக்கியமானது, அதை உணர்ந்து கொள்வது, அறிந்து கொள்வது, விசுவாசிப்பது, அதனால் ரட்சிக்கப்படுவதுதான் நித்திய ஜீவன் என்று சொல்லி அங்கே சொல்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆக இந்த காலம் கிருபையின் பிரமாணம், அந்த காலம் சிலுவையிலிருந்து மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்குள்ள காலம் பார்க்க முடிகின்றது. அடுத்ததாக இவர்கள் எப்பேற்பட்ட விசுவாசி என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, இவர்கள் எப்பேற்பட்ட விசுவாசிகள் சொல்லி பார்க்கின்ற பொழுது இவர்கள் விசுவாசிகள். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசத்தபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிலே அந்த வேலைக்காரன் சுஸ்தமானான். மார்க் 1ஆம் அதிகாரத்தில், காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தில் விசுவாசிங்கள் என்றார். யோவான் 6ஆம் அதிகாரத்தில், ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவர் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் இப்படி சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கிறதாக அங்கே யூதாஸ் காரியத்தை குறித்து கருத்தை சொல்வதை நான் பார்க்க முடிகிறது. அப்போது இயேசு கிறிஸ்து இருந்தபோது அவரோடு கூட என்ன பண்ணுறாங்க? அவிசுவாசியும் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகின்றது. சரி, இன்னும் நம்ம அதை குறித்து ஆழமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால், யோவான் 3ஆம் அதிகாரத்தில், தன்னை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக அவர் விசுவாசிக்கிறவன் அவனுக்கு அப்பவே ஆக்கினை தீர்ப்பு வந்துருச்சு. அப்போ யார் ஒருவர் இந்த கிருபையின் பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அதை நம்ம முதலே பார்த்தோம், அந்த கிருபையின் பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் லாலெஸ்னஸ் காலத்துக்கு போயிடுறாங்க. அதாவது பிரமாணமற்ற நிலை, அது அவிசுவாசிகளின் கூட்டம் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆக இந்த விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம், பெரிய இடைவெளியை நாம் அங்கே பார்க்க முடிகின்றது. சரி, இன்னும் ஒரு வார்த்தை நான் பதிவு பண்ண ஆசைப்படுகின்றேன். விசுவாசம் என்றால் என்ன? யோவான் 11ஆம் அதிகாரம் 25, 26, 27 வசனங்களை படிக்கின்ற பொழுது அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கும் அங்கே மார்த்தாளுக்கும் ஒரு சம்பவம் நடைபெறுவதை நான் பார்க்கிறோம், ஒரு பேச்சுவார்த்தை. அதில் படிக்கின்ற பொழுது இயேசு அவரை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்றார். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான், இதை விசுவாசிக்கிறார் என்றார். அதற்கு அவள், ஆமாண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவனா தேவகுமாரனை கிறிஸ்து என்றால் விசுவாசிக்கிறேன் என்றார். அப்போது அவர் என்ன கேட்குறாருன்னா, மரித்தாலும் விசுவாசிப்பான்னு சொல்கிற காரியத்தை கேட்குறா. அப்போ அவள் என்ன சொல்கிறா? முற்றிலும் மாறின ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்க. நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். ஆக மிக திருஷ்டாந்தமான ஒரு வெளிப்பாட்டை அங்கே மார்த்தாள் பதிவு செய்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆக அன்பானவர்கள், இதே காரியத்தை குறித்து நான் படிக்கின்ற பொழுது மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். கர்த்தர் கேட்குறாரு, என்னை யார் என்று சொல்கிறாருன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது எல்லாரும் சொல்கிறதுக்கு முன்னாடி முதலாவது பேதுரு என்ன சொல்கிறாரு? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கையிடுகிறார். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு? மாம்சம் ரத்தம் இதை வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் பிதாவை தேவனுக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்கிறார். ஆக அதுதான் விசுவாசம், அது விசுவாச அறிக்கை. சரி, இந்த விசுவாச அறிக்கை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் விசுவாசிகளாக இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? நம்முடைய இருதயமானது எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது அங்கே லூக்கா அப்படியாக பதிவு செய்கிறார். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையோடு பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று எழுதுகிறார். ஆக மிக அழகாக அங்கே லூக்கா அதை பதிவு செய்கிறார்.
நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை அல்ல, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். நாமே விதைக்கப்படுறோம், விதை அல்ல, நாம் விதைக்கப்படுகிறோம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையோட பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அப்போது இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது அது 17ஆம் வசனத்தில் படிக்கிறோம், உங்கள் இருதயத்தை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராக இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆக எது நம்மளை விடுதலையாக்கும்? இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையும் நன்மையும் எழுதியிருக்கு. அப்போ உண்மையான ட்ரூத்னா சத்தியம்னு சொல்லலாம். ஒன்று சத்தியம் அப்படின்னு சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். அப்போ சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்கு இருக்கணும். அதான் சொல்கிறாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்னொரு மொழிபெயர்ப்பில் நான் பார்க்கின்ற பொழுது உண்மையும் நன்மையும் அப்படியே டைரெக்டாக மொழிபெயர்த்திருக்காங்க. அப்படி நாம் பார்க்கின்ற பொழுது இந்த உண்மையும் நன்மையுமான இருதயமானது எப்படி இருக்கும் பார்க்கின்ற போது நோபல் ஹார்ட் என்று பார்க்கிறார். நோபல் ஹார்ட் அண்ட் குட்னஸ். அப்போது சங்கீதக்காரன் சொல்கிற பொழுது நன்மையும் கிருபை என்னை தொடரும் என்று சொல்கிறார். அப்போது இந்த நன்மை என்றால் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, அல்லது இந்த உண்மையும் நன்மையுமான இருதயமானது எப்படி இருக்கும் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது ஒரு உதாரணத்தை நான் சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். மத்திய 5ஆம் அதிகாரத்தில் மலை பிரசங்கத்தில் கர்த்தர் 10 விதமான மக்களை குறித்து, இருதயங்களை குறித்து அங்கே சொல்வதை நான் பார்க்கிறோம். அந்த 10 விதமான காரியங்களுக்கு எதிராக நாம் எவ்வளோ மார்க் வாங்குறோம்னு பார்க்கணும். இது நீங்கள் ஒரு எக்ஸசைஸாக நீங்கள் பண்ணலாம். இங்கே 10 விதமான இருதயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆவிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் ஒவ்வொன்றுத்துக்கும் 10 பாயிண்ட் ஸ்கேல் எடுத்துகிட்டு நாம் எழுதுவோம். நம்ம இந்த 1லேருந்து 10 நம்ம எங்கே இருக்கிறோம்னு சொல்லி. உதாரணமாக, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்படின்னா நாம் ஆவியில் எளிமை உள்ளவராக இருக்கிறோமா, பரலோக ராஜ்யத்துக்கு நமக்கு நம்ம எங்கே இருக்கிறோம்? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இது 1 to 10 பாயிண்ட் ஸ்கேலில் நம்ம 1ல் இருக்கோமா, 2ல் இருக்கோமா, 10ல் இருக்கோமா, 10 தான் ஹையஸ்ட் இருக்கோமா என்று நாம் நம்பர் போடணும். அப்படி நம்மளாமே ஒரு மார்க் போட்டோம்னா நமக்கு தெரியும் நம்ம எங்கே இருக்கிறோம்னு சொல்லிட்டு. 2வது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். ஆக அந்த 10 காரியங்களை நான் பார்க்கிறோம். அந்த 10 காரியத்துக்கு நேராக 10 பாயிண்ட் ஸ்கேலில் நம்ம என்ன மார்க் வாங்கணும்னு பார்த்தோன்னா, நம்ம நம்முடைய இருதயம் உண்மையும் நன்மையுமான இருதயமாக இருக்கா, நான் பரலோகத்துக்கு நாம் தகுதி பெற்றவர்களாக இருக்கிறோமா, நான் பரலோகத்துக்கு கிட்ட இருக்கோமா, தூரமாக இருக்கோமா, நான் மனவாட்டி சபையாக இருக்கோமா, நாம் எடுத்துக்கொள்ளப்படுறதில் போவோமான்னு பார்க்கலாம். இது ஒன்று. இது இன்னொரு பாட்டு நான் பார்த்தோன்னா 10 கற்பனைகள் எழுதுங்க. 10 கற்பனைகள் எழுதிட்டு அதில் 10 பாயிண்ட் ஸ்கேலில் போடுங்க. நம்ம எங்கே இருக்கோன்னு பார்ப்போம். அப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு தெரிஞ்சுச்சுன்னா நிச்சயமாக நம்ம பரலோகத்துக்கு நாம் பங்குடுவர்களாக இல்லையா என்று நமக்கு தெரியும். எனவே கர்த்தர் தாமே இந்த திருவசனங்கள் நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. இன்னும் மேன்மேலும் அதிகமான தேவனுடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவருடைய ரகசியங்களையும் மறைவுகளையும் அறிந்து கொள்ள கர்த்தர் தாமே கிருபை புரிவாராக. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம்முடைய கூட இன்றும் என்றும் இப்பொழுது எப்பொழுதும் அவருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.